ஹாய் சொல்லு. எங்கே வந்திருக்கீங்க? எங்கே வந்திருக்கீங்க? எங்கே வந்திருக்கீங்க? வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட பர்த்டே. அந்த பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்றது தான். மார்னிங் அவள் வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் சாக்லேட்டு பென் எல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டா. ஈவினிங் போல் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி வந்து நேராக ஒரு ஹோட்டலுக்கு போனோம். இந்த ஹோட்டலோட பேர் பிருந்தாவன். அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து அவங்களோட இன்டீரியர் டெக்கரேஷன் வந்து பிருந்தாவனே கொண்டு வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பர்த்டேக்கு நாங்கள் வந்து கேக் கட் பண்ணலை. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. அதனால் இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் நாங்கள் வந்து நேராக ஹோட்டலுக்கு போய் டின்னர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எங்கள் பாப்பா தான் வந்து ஆர்டர் பண்ணால் மிக்ஸ்டு வெஜ்ஜு சூப் வந்து அவள் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணாள். அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணால், அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பன்னீர் கிரேவியும் நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க எப்போவுமே ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு பிடிச்சா தோசை மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவாங்க. எங்கள் பாப்பா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் சாப்பிடுவானா இல்லை, அதில் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கிரேவி வந்து நிறையா இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து தந்தூரி ரொட்டியும் ஆர்டர் பண்ணி லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். காஃப் வந்து ஜாஸ்தியாக இருந்தனால தான் இந்த இயர் நாங்கள் கேக் கட் பண்ணல. ஏன்னா அது சாப்பிடும்போது இன்னும் ஜாஸ்தியாகும். வித்தவுட் கேக் கட்டிங் வெளியே போய் டின்னர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த இயர் பர்த்டேவை நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுங்க.